ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, தீபாவுக்கு டாக்டர் சிஸ்டர் சேர்ந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருப்பாங்க. அப்போ சக்தி சிஸ்டரை கூப்பிட்டு அப்படின்னு டாக்டர் சொல்லுவாங்க. இன்னொரு சிஸ்டரும் பார்த்தீங்கன்னா சக்தியை போய் கூப்பிட்டு வருவாங்க. அப்போ அந்த சிஸ்டர் தீபாவை பார்த்துட்டு, இவங்களை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன், இவங்க பேர் கூட தீபா, நல்லா பாட்டுலாம் பாடுவாங்க, உனக்கு ஞாபகம் இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க வீடியோ ப்ளே பண்ணி காட்டிட்டு, இப்போ ஞாபகம் வந்துச்சடி அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம், எனக்கு தெரியுமே அந்த சிஸ்டரும் சொல்லுவாங்க. அப்போ சக்தி சிஸ்டர் ஆனால் இவங்க கழுத்தில் மஞ்சள் கயிறு இருக்குது, இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், ஆனால் இங்கே இப்படி அடிபட்டு கிடக்குறாங்க, என்னாச்சு அவங்களுக்கு அப்படின்னு கேட்பாங்க. அந்த சிஸ்டரும் நடந்ததை எல்லாத்தையுமே இவங்க கிட்ட சொல்லுவாங்க. இவங்களோட ஹஸ்பண்ட் யார், இவங்க ஃபேமிலி என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படின்வாங்க. அதை கேட்டால் அந்த சிஸ்டர், அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம், நீ முதல்ல அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணு அப்படின்னு சொல்லிடுவாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா மீனாட்சி மைத்லி 2 பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. அப்போ மீனாட்சி இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு நீ ஏன் வரணும், பெரிய ஹாஸ்பிட்டலுக்கே நம்ம போயிருக்கலாமே அப்படின்வாங்க. அதை கேட்ட மைத்லி, ஏற்கனவே நாங்கள் கார்த்திக் வீட்டில் தான் தங்கியிருக்கோம், தேவையில்லாமல் எதுக்கு அவருக்கு இன்னும் நாங்கள் கஷ்டத்தை கொடுத்துட்டு, அதுவும் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலெல்லாம் நல்லாவே பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் சிஸ்டர் கிட்ட பேர் கொடுத்துட்டு எதுக்காக வந்திருக்கோம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிவிட்டு டாக்டரையும் போய் பார்ப்பாங்க. டாக்டர் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு மருந்தெல்லாம் எழுதி கொடுத்துட்டு, நீங்கள் போய் சக்தி சிஸ்டரை பாருங்கள் அப்படின்வாங்க. சரின்னு சொல்லிட்டு 2 பேருமே பார்த்தீங்கன்னா சக்தி கிட்ட போவாங்க. அப்போ இன்னொரு சிஸ்டர் ஓடி சிஸ்டர், அந்த பேஷண்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே எழுதணும், கூட வேற யாருமே இல்லை, அவங்களுக்கு என்னன்னு எழுதுறதுன்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்வாங்க. அதை கேட்டு சக்தி சிஸ்டர் என்ன பண்ணுறது அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது, மீனாட்சி என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்க. சக்தி சிஸ்டர், ஒரு பேஷண்ட் அடிபட்டு வந்திருக்காங்க, அவங்களுக்கு கூட ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை, அவங்க பேர் என்ன எதுவுமே தெரியவே இல்லை, அதனால தான் அதை பற்றி அவங்க ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்வாங்க. அதை கேட்ட மீனாட்சியும் ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு, அவங்க பேர் என்ன தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. சிஸ்டரும் பேர் சொல்ல வருவாங்க. அதுக்குள்ளேயே மைத்லி எனக்கு டேப்லெட் கொடுங்க, நாங்கள் கிளம்புறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மீனாட்சியை கூப்பிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துருவாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா கார்த்திக் சரவணன் 2 பேருமே அந்த மலை அடிவாரத்தில் சுற்றி இருக்க கிராமத்தில் எல்லாருக்கிட்டையும் தீபாவோட ஃபோட்டோவை காட்டிட்டு, இவங்களை எங்கன்னா பார்த்தீங்களான்னு விசாரிப்பாங்க. யாருமே பார்க்கல அப்படின்வாங்க. சரவணன் கார்த்திக் கிட்ட யாரை கேட்டாலும் பார்க்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. தீபா பற்றி எதனா தகவல் கிடைக்குன்னு ரொம்ப நம்பிக்கையாக ஆனால் இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஒருவேளை நான் சந்தேகப்பட்ட மாதிரி தீபாக்கு எதனா ஆயிருக்குமா அப்படின்னு கேட்பாங்க. அது கேட்டால் கார்த்திக், சார் ப்ளீஸ், அவங்களுக்கு எதுவுமே ஆயிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் திரும்பவும் தேட ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே அந்த தீபாவை கூப்பிட்டு போய் அட்மிட் பண்ண அந்த அக்காவோட ஹஸ்பண்ட் நம்ம கையெல்லாம் நமிக்க ஆரம்பிச்சிருச்சு, நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தண்ணி அடிக்கலன்னா நம்மளால இருக்க முடியாது, பேசாமல் இந்த தாலியை கொண்டு போய் நம்ம விற்றா நிறைய பணம் கிடைக்கும், அதை வச்சு நம்ம நிறைய குடிக்கலாம்னு யோசிச்சுட்டு அந்த தாலியை கொண்டு போயிட்டு மார்வாடி கிட்ட கொடுத்துட்டு, எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, இதை வச்சுட்டு கொடு அப்படின்வாங்க. அதை பார்த்து அந்த மார்வாடி கடைக்காரரும், இது என்னவோ உன்னோட நகை மாதிரி தெரியலையே அப்படின்வாங்க. இது என்னோட பொண்டாட்டி நகை தான். அந்த குடிகாரர் சொல்லவோ, எனக்கு என்னவோ டவுட்டாக இருக்குது, வேணா இந்த நகைக்கு 1000 ரூபாய் தருவேன் அப்படின்வாங்க. என்ன சேட்டு சொல்கிறேன், இதுக்கு போயிட்டு 1000 ரூபாய் தான் தருவியா, ஒரு 10,000 ரூபாய் எனக்கு தேவைப்படுது அப்படின்வாங்க. அதுக்கு அந்த சேட்டு மிஞ்சி போனால் 2000 ரூபாய் தான் என்னால் தர முடியும் அப்படின்வாங்க. சரிப்போ, எனக்கு ஒன்றும் பணம்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயினை வாங்கிட்டு பேக்கெட்டில் போடுவாங்க. அதுக்கு அந்த சேட் உங்ககிட்ட நான் நகையை வாங்கிட்டு அப்புறம் கேட்குற கேள்விக்கெலாம் நான் பதில் சொல்லணும், திருட்டு நகைக்கெலாம் நான் மாட்டிக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க. உன் பணமும் வேணாம் ஒன்றும் வேணாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவரை செயின் வாங்கிட்டு வெளியே ஃபோன் பேசிகிட்டு இருப்பாங்க. இங்கே மீனாட்சி மைத்லி 2 பேருமே வந்துட்டு இருக்கும்போது மீனாட்சி மைத்லி கிட்ட நம்ம கோவிலுக்கு போகலாமா அப்படின்னு கேட்பாங்க. எதுக்காக இப்போ கோவிலுக்கு போய்கிட்டு அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு மீனாட்சி, இல்லை அங்கே சிஸ்டர் சொன்னாங்கல்ல அந்த பொண்ணை பற்றி, எனக்கு ரொம்ப கேட்கவே மனசுக்கு கஷ்டமாக இருந்தது, நம்ம கோவிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்வாங்க. அதை கேட்ட மைத்லியும் மீனாட்சி கிட்ட நல்ல மனசு இருக்க வேண்டியது தான், அதுக்குன்னு இந்த அளவுக்கா, ஊர் பேர் தெரியாதவங்களுக்காகலாம் கூட வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது கேட்ட மீனாட்சி, எனக்கு என்னமோ அந்த பொண்ணை பற்றி கேள்விப்பட்ட உடனே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சாமி கிட்ட வேண்டிக்கிட்டால் அவங்களுக்கு சீக்கிரமாக குணமாடலாம், அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சாமி கிட்ட போய் வேண்டிக்கிட்டு அங்கேருந்து விபூதி குங்குமம் எடுத்துகிட்டு 2 பேரும் நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. அங்கே சக்தி சிஸ்டர் வெளியே இருப்பாங்க. நீங்கள் அந்த பேஷண்ட் ஒருத்தவங்க பற்றி சொன்னீங்களா, அவங்களுக்காக வேண்டிக்கிட்டு நான் விபூதிலாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதை இங்கே கொஞ்சம் கொண்டு போய் வச்சிடுறீங்களா அப்படின்வாங்க. அதுக்கு சக்தி சிஸ்டர், நீங்கள் இந்த அளவுக்கு ஒரு பொண்ணுக்காக வேண்டிட்டு வந்திருக்கீங்க, இதில் இவ்வளோ பெரிய விஷயம், வாங்க நீங்களே விபூதி வச்சு விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி மைத்தி 2 பேருமே உள்ளே கூப்பிட்டு போயிட்டு இருப்பாங்க. கரெக்டாக அந்த ஐசியூ உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா டாக்டர் யார் இவங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு சக்தி சிஸ்டர், இல்லை இவங்க கிட்ட அந்த பேஷண்ட் பற்றி சொன்னேன், அந்த பேஷண்ட்காக வேண்டிக்கிட்டு விபூதி கொண்டு வந்திருக்காங்க, அதை கொண்டு போய் வைக்கிறதுக்காக கூப்பிட்டு போகிறேன் அப்படின்வாங்க. அதை கேட்ட டாக்டர் எங்கள் ஐசியூவில் வேறு யாருன்னா விட்டு அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிடாதா, அதனால் அந்த மாதிரி யாருமே அலோவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போக சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. சக்தி சிஸ்டரும் சாரிங்க அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல நீங்களே விபூதி வச்சு விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விபூதியை கொண்டு போய் கொடுத்துட்டு இருப்பாங்க. எங்கே பார்த்தீங்கன்னா அந்த செயினை கொண்டு வந்தவர், என்ன இது அப்படின்னு கையில் இருந்து அந்த செயினை அப்படியே விசிறிட்டு இருக்கும்போது கீழே போய் விழுந்துரும். அதை கார்த்திக் எடுத்து பார்த்துட்டு, இது யாரோட செயின் அப்படின்னு கேட்பாங்க. என் பொண்டாட்டியோட செயின் தான் அவர் சொல்லும்போது கார்த்திக் தீபா கழுத்தில் அந்த செயின் இருக்கும்போது குங்குமம் வச்செல்லாம் நினச்சி பார்த்துட்டு, சரவணன் சார் இது கண்டிப்பாக இது தீபாவோட செயின் தான்
அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சார் நான் தான் சொல்றேன்ல என் பொண்டாட்டி செயின் அப்படின்னுவாங்க. இது கண்டிப்பா உங்க பொண்டாட்டி செயின் கிடையாது. யாரோட செயின் உண்மையா சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு சரவணனும் பார்த்தீங்கன்னா பலார்ன்னு அரைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா, அவர் வந்துட்டு உண்மையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுருவாரு. ஒரு பொண்ணு மல அடிவாரத்தில விழுந்து கிடந்தா, அவள வந்து என் பொண்டாட்டி தான் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து வைத்தியம் பார்த்தா சரியாகலன்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர கூப்பிட்டு வந்தா, அந்த டாக்டர் வந்துட்டு சென்னையில இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு வைத்தியம் பார்க்க சொன்னாங்க. அவளும் கூப்பிட்டு போனா, "இப்போ வந்துருவான்னு நெனைக்கிறேன். நீங்க வீட்டுக்கு வாங்க" அப்படின்னு வந்துட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு, அவரோட ஒய்ஃப கூப்பிடுவாங்க. அவரும் வெளிய வந்துட்டு என்னன்னு வந்து கேட்கும்போது, "கார்த்திக் இவங்கள நீங்க பார்த்துருக்கீங்களான்னு?" தீபாவோட ஃபோட்டோவ காட்டிட்டு, "இவங்கள தான் ஹாஸ்பிட்டல்ல கூப்பிட்டு போய் அட்மிட் பண்ணீங்களா? உங்க ஹஸ்பண்ட் சொன்னாருன்னு" கேட்பாங்க. அந்த அக்காவும் வந்துட்டு, "ஆமா, இவங்கள தான் கூப்பிட்டு போனேன்" அப்படின்னுவாங்க. அத கேட்ட கார்த்திக் செமையா ஷாக் ஆயி பார்ப்பாரு. இப்படி இந்த எபிசோட் எண்ட் ஆகும். நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்குது தெரிஞ்சுக்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.